உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து கிட்டத்தட்ட மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது. ஏன்னா ஒரு உறவு போல், என்ன சொல்கிறேன்னா, ஒரு சகோதரனை போல், அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அந்த ஆசைக்காண்டியே நம்ம பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன விஷயத்தை பேச போகிறோம் அப்படிங்கும்போது, நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக, அதி உத்தம கிரகமாக கருதக்கூடிய, எல்லாராலும் எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணார்னா, நம்முடைய மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சார். இப்போ அவர் உள்ளே மே எண்டும்போது மே 2 இப்போ நல்லா இருந்தால் ஒரு 5 மாத காலங்கள் கடந்திருக்கு. அவர் இப்போ என்ன பண்ண போகிறான்னா, அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா, கொஞ்சம் வேகமாக செல்வது. அதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு 6 மாதம் அந்த இடத்துல இருப்போம், இல்லை 1 வருஷம் இருப்போம், நம்ம மனசுல ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு நம்ம இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம், ஒரு தற்காலிகமாக போவோம். அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருந்து கொஞ்சம் முன்னோக்கி செல்கிறார். பின்னோக்கி சென்றால் அது வக்ரம், முன்னோக்கி சென்றால் அது பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம், குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமே ஏன்னா அது கடகம்தான். கடகராசி தான் குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வராரு அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் முன்னோக்கி சென்றவர் மறுபடியும் பின்னோக்கி அதே போல் மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு. அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் ஒரு தடுமாற்றத்தை, சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து அதிசாரமாக சென்று என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு 2க்கும் 11க்குரிய ஆகிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறார். அதிசார பயிற்சி என்பது கும்பராசிக்கே உரிய பயிற்சியாக கருதப்படுது. எப்படின்னா, உங்களுடைய தொழில்ஸ்தானத்தை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு, தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், தொழிலில் நீங்கள் சிறப்பான நபர் என்று நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உண்டு. நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலையில் பார்க்குற அத்தனை விதமான கும்பராசி என்பவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டுங்க. ஒன்று அது சம்பள உயர்வு கிடைக்கலாம், அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம். நீங்கள் ஒரு சிறந்த நபர், சிறந்த ஆசிரியர், சிறந்த ஒரு நிர்வாக பொறுப்பாளர் என்று ஒரு பிரைஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிறப்பின் தன்மை இருக்கும். மேலதிகாரி பாராட்டிட மாட்டாங்களா, மேலே அதிகாரியுடைய கடக்கன் பார்வை நம்மளுக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்க்குற கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக நல்ல விதமான சுப பார்வை கிடைக்கப் போகுது. கும்பராசி பெண்களில் யாரெல்லாம் தன்னுடைய கணவன் புரிந்து கொள்ள மாட்டேங்காங்க, கணவர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதுங்க, என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காரு, அவருக்காகவே என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணுறேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது திருப்பி பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக தான் இருக்கும். எப்படின்னா, முதல் சந்தோஷமாக இருந்தோம், 2வது சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் முடித்து வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகி 2வது திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அப்போ 2வது திருமணத்தில் தான் சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில்
கோச்சார கிரகங்கள் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக கும்பராசினியர்கள் ஒற்றுமையாக கணவன் மனைவியாக இருக்காங்க, ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அது உலக அதிசயம் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. ஒரு 60% அப்படி தான் நடந்திருக்கு. 40% ஒற்றுமையாக இருக்காங்கன்னா அதுக்கு மெயினான காரணம் அவங்க அதாவது சுய ஜாதகம் வலுவாக இருந்திருக்கும். அப்போ தான் அவங்க ஒரு அந்யோன்யமான கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில் பிரிந்த அல்லது பிரிய நினைக்கிற உறவுகள் சேர்வதற்கான பாக்கியம், உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சுக்கிடுவார், தேவையில்லாத செயற்கைகளை விட்டுட்டு வெளியே வந்துடுவார், உங்களுக்குள்ளே 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பே தன்னுடைய கணவன் தன் மீது கொஞ்சமாச்சு கருணை காட்டிட மாட்டாரா, அன்பு காட்டிட மாட்டாருங்கிறது தான். அந்த கருணை, அந்த அன்பு, பாசம், கருணைனா இரக்கத்தால் நீங்கள் வந்து ஏங்கலை, ஆனால் அன்புக்காண்டி ஏங்குறீங்க. அப்போ அந்த அன்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. கும்பராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் குரு அதிசாரமாக செல்வது மூலமாக கிடைக்கப் போகுது. யாருக்கெல்லாம் குரு பகவான் வக்ரமாய் அமர்ந்திருக்கிறாரோ, யாருடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாய் அமர்ந்திருக்கிறாரோ, அப்படிப்பட்ட ஜாதகம் உள்ள அமைப்புள்ள கும்பராசினியர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா டாப் லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு தான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தான் அது சிறப்பாக இயங்க போகுதுங்க. தைரியமாக இருங்க. வேலையில் கண்டிப்பாக ப்ரொமோஷனுடன் கிடைக்க போகுது, வேலையில் இடமாற்றம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும், வெளிநாடு பயணத்தில் நன்மை கிடைக்கணும், வீட்டில் ஒரு சுப செலவுகள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக நடக்க போகுது. அதற்கேற்றவாறு பொருளாதாரமும் கிடைக்க போகுது. ஏன்னா சனி பகவான் வக்கர நிலையில் 2ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அப்போ அவருடைய வக்கர நிலையானது உங்களை கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாத காலமாக எதையுமே எடுத்து பேசக்கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கும். பல பேருக்கு ஐடியா கொடுத்த உங்களுக்கு ஐடியா இல்லாத தன்மை போயிருக்கும். அப்போ அதை நிவர்த்தி பண்ணுவதற்கான சூழ்நிலைகளை குரு பகவான் தன்னுடைய வீடை பார்ப்பது மூலமாக சனி பகவானுடைய ஆதிக்கத்தையும் சனி பகவானுடைய தேவையில்லாத சூழ்நிலைகளையும் சரி செய்து சனி பகவான் மூலமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செஞ்சு கொடுக்க போகிறார். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறவர் அந்த வீட்டுக்காரு, அந்த வீட்டில் உட்காந்துருக்க யார், உங்களுடைய ராசிக்காரர். அப்போ 2 பேரும் ஒன்றோட இணைந்து என்ன பண்ண போகிறாங்க, பார்வையின் மூலமாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் தர போகிறாங்க. கும்பராசிக்கே உரிய அதிசார பயிற்சியாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.